الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهد الله فلا مضل له ومن يضلل فلا هادي له أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن سيدنا ونبينا ومولانا محمدًا عبده ورسوله أرسله ربه بالحق بشيرًا ونذيرًا وداعيًا إلى الله بإذنه وسراجًا منيرًا صلى الله تعالى عليه وعلى آله وصحبه وبارك وسلم تسليمًا كثيرًا أما بعد فأعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الذين آمنوا اذكروا الله ذكرا كثيرا وسبحوه بكرة وأصيلا صدق الله مولانا العظيم கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ்விடத்தில் கேட்டாங்க, உனக்கு பிடித்தமான அமல் எது என்று கேட்டாங்க. அல்லாஹ் சொன்னான், தத்குருனி வலா தன்சானி, என்னை மறக்காமல் எப்போதும் திக்ர் செய்து கொண்டே இருப்பீராக, அதுதான் எனக்கு பிடித்தமான வணக்கம். மீண்டும் கேட்டார்கள், உன் அடியார்களில் உனக்கு மிகவும் விருப்பமானவர்கள் யார் என்று கேட்டான். அல்லாஹ் அதற்கும் சொன்னான், என்னை அதிகமாக யார் திக்ர் செய்கிறார்களோ அவர்களே எனக்கு பிடித்தமான அடியார்கள் என்று சொன்னான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தம் தோழர்களை திக்ரின் பக்கம் அதிகம் ஆர்வமூட்டி கொண்டு நினைவுபடுத்தி கொண்டே இருப்பாங்க. போர்க்களம் எவ்வளவு கடுமையானது என்பது உங்களுக்கு தெரியும். போரிலிருந்து தோழர்கள் திரும்புகிற போது காயங்கள் பட்டு பல இரவுகள் தூங்காமல் எவ்வளவு சிரமத்தில் இருப்பாங்க இல்லையா? அந்த போர்க்களத்திலிருந்து திரும்பி வரும்போது கூட ஒரு முறை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஒரு இடம், அங்கே ஒரு மலை இருக்கிறது, இதோ இந்த மலை ஜும்தான்கிற மலை, இங்கே அல்லாஹ்வை திக்ர் செய்யுங்கள் சொன்னாங்க. சபக்கல் முஃபர்ரிதூன் சொன்னாங்க. முஃபர்ரிதூன்கள் முந்தி விட்டார்கள் அப்படின்னு சொன்னாங்க. முஃபர்ரிதீன்கள் யார் என்று கேட்டபோது சொன்னாங்க, அவர்கள்தான் அல்லாஹ்வுடைய திக்ரிலே மூழ்கி போனவர்கள். நபி ஸல்லல்லாஹு சொல்லக்கூடிய வார்த்தை, அல்லாஹ்வுடைய திக்ரில் மூழ்கி போனவர்கள். அதாவது எந்நேரமும் திக்ர் தான், அந்த திக்ர்லையே மூழ்கி இருப்பாங்க. தனியாக இருந்தாலும் சரி, சபையில் இருந்தாலும் சரி, எல்லா நிலைகளிலும் திக்ரிலே மூழ்கி இருப்பவர்கள் தான் முந்திவிட்ட முஃபர்ரிதீன்கள் என்று சொன்னாங்க. நாம் எத்தனையோ அமல்கள் செய்கிறோம். தொழுகையாளிகளில் சிறந்தவர்கள் யார்? நோன்பாளிகளில் சிறந்தவர்கள் யார்? ஜக்காத்து கொடுக்கிறவங்கள சிறந்தவங்க யாரு? இப்படி ஒரு கேள்வி சஹாபாக்கள் கேட்டாங்க. அவங்க அந்த மாதிரி கேள்வி தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட கேட்பாங்க. ஒரு முறை கேட்டாங்க, யா ரசூலல்லாஹ், போருக்கு சென்றவர்களில் சிறந்தவர்கள் யார்? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க, போருக்கு சென்றவர்களிலும் திக்ர் செய்பவர்கள் தான் சிறந்தவர்கள். கேட்டாங்க, நோன்பாளிகளில் சிறந்தவர்கள் யார்? ஏன்னா நம்மில் சிலர் ரமதான் வரவு இருக்கிறது, கடமையான நோன்பு, ராத்திரியான தராவி, அவ்வளோதான், வேற எந்த எக்ஸ்ட்ரா வணக்கமும் கிடையாது. சொன்னாங்க, நோன்பாளிகளில் சிறந்தவர்கள் யார்? அதிகம் திக்ர் செய்பவர்கள் தான். தொழக்கூடியவர்களா இருக்கிறாங்க, அவர்களில் சிறந்தவர்கள் யார்? சொன்னாங்க, அக்ஸருஹும் திக்ரன். இதே தான் ஜக்காத்து கொடுக்கிற மக்கள், ஹஜ் செய்கிற மக்கள், இவங்க எல்லாத்திலையுமே திக்ர் செய்பவர்கள் தான். ஹஜ்ஜுக்கு போனாரு, எவ்வளவு அதிகம் திக்ர் செய்தாரோ அவர் தான் சிறந்தவர். அப்ப எல்லா வணக்கங்களையும் அலங்கரிப்பது திக்ர் தான். ஒரு அடியான் திக்ர் செய்வது என்பது அவ்வளவு உன்னத நிலை. உலமாக்கள் சொல்லுவாங்க, 3 அமல்களை அழகா விவரிப்பாங்க. தௌபா இஸ்திக்ஃபார் செய்வது என்பது அழுக்கான ஆடையை கழுவுற மாதிரி. நம்ம யாரையாவது சந்திக்க போகணும்னா என்ன செய்வோம்? அழுக்க போக மாட்டோம், நல்ல கழுவி சுத்தமான ஆடையை உடுத்துவோம் இல்லையா? அழுக்கான ஆடையை கழுவுற மாதிரி தௌபா இஸ்திக்ஃபார். அடுத்து நாம் என்ன செய்வோம்? ஒரு இடத்துக்கு போகணும்னா அலங்கரிப்போம், நறுமணம் பூசுவோம். அதே மாதிரி தான் தௌபா இஸ்திக்ஃபார் செஞ்சுட்டா சுத்தமாயிட்டீங்க. அடுத்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது ஸலவாத்து கூறினால் உங்களை அலங்கரித்து கொண்டீர்கள், சுத்தமாயிட்டீங்க, அலங்கரிச்சிட்டீங்க. அதுக்கப்புறம் திக்ர் செஞ்சா அல்லாஹ்வை நீங்க சந்திக்கிறீங்கன்னு அர்த்தம்.
அப்போ தௌபா இஸ்திக்ஃபார் என்பது உங்களை கழுவது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது ஸலவாத்து கூறுவது என்பது உங்களை அலங்கரிப்பது. அதற்கு பிறகு நீங்கள் திக்ர் செய்வது என்பது அல்லாஹ்வை சந்திப்பது என்பதாக உலமாக்கள் அழகான விளக்கம் கொடுத்தாங்க. யார் அல்லாஹ்வை அதிகமாக திக்ர் செய்கிறாங்களோ அவங்க சொர்க்கத்துக்கு சிரித்து கொண்டே செல்வாங்க. எல்லாருமே சிரிச்சுட்டு போவாங்கன்னா இல்லை, சொர்க்கத்துக்கு முன்னால போகிறதுக்கு முன்னால பலருக்கும் பலவிதமான நிலைகள் இருக்குது. ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு விதமான நிலை. அதில் அதிகமாக யார் திக்ர் செய்கிறாங்களோ அவங்க தான் சொர்க்கத்துக்கு சிரித்து கொண்டு போவதாக சொன்னாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, நான் மேராஜுக்கு சென்றிருந்த இரவுல சொர்க்க நரக காட்சிகளில் பல காட்சிகளை பார்த்தாங்க. அதில் நான் ஒரு காட்சியை பார்த்து ரொம்ப வியப்பாக இருந்தது. ஒரு மனிதர் அல்லாஹ்வுடைய அர்ஷுடைய ஒலியில் இருக்கிறார். அர்ஷுடைய ஒலியில் ஒரு ஆள் இருக்கிறார். என்ன அல்லாஹ்வுடைய அர்ஷுடைய ஒலியில் நிற்கிற அளவுக்கு உயர்ந்த மனிதரா? இப்போ பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நினைச்சாங்க இவர் மலக்காக இருப்பாரோ என்று கேட்டாங்க. இல்லை, இவர் மலக்கு இல்லை. ஒருவேளை இவர் நபியாக இருப்பாரோ என்று கேட்டாங்க. இல்லை, இவர் நபியும் இல்லை. பிறகு யார் என்று கேட்டபோது இவரிடம் 3 பண்புகள் இருந்தது. ஒன்று, அவருடைய நாவு எப்போதும் திக்ரில் திளைத்திருந்தது, எப்போதும் திக்ரு தான். ரெண்டாவது, அவருடைய இதயம் எப்போதும் பள்ளியை நோக்கி தான் இருந்துச்சு, வெளியில் இருப்பாது. எப்போ பள்ளிக்கு வருவோம், பள்ளி தான் அவருடைய உள்ளத்தில் இருந்ததெல்லாம். மூன்றாவது, அவருடைய பெற்றோர்கள் பிறரால் திட்டப்படுவதற்கு அவர் காரணமானதில்லை. ஒரு மனுஷன் செய்யக்கூடிய தவறுகளுக்கு பெற்றோர்களை திட்டுவாங்க, அவர் அந்த மாதிரி நடக்கல. இப்போ பாருங்க, இதில் முதல் அமல் எதை சொல்றாங்க? அவர் எப்போதும் திக்ரில் இருந்தார். அந்த திக்ர் செய்த மனிதர் தான் அல்லாஹுடைய அர்ஷுடைய நிழலுக்கு கீழ் இருப்பதாக சொல்லப்படுது. அருமையானவர்களே, இப்படி எவ்வளவோ ஹதீஸுகள் நம்மை உணர்த்துகிறது. நீங்கள் அதிகமாக திக்ர் செய்யலன்னு சொன்னால் உங்கள்கிட்ட நிஃபாக்குடைய அடையாளங்களில் ஒரு அடையாளம் இருக்கிறது என்று அர்த்தம். நயவஞ்சகத்தனம் என்பது கொள்கை ரீதியான நயவஞ்சகத்தனமும் இருக்கிறது. அறிஞர்கள் பிரிப்பாங்க. கொள்கை நயவஞ்சகத்தனம் அது பெருமானார் காலத்தில் உள்ளத்தில் இறை மறுப்பை வெளியில் முஸ்லீமாக காட்டிக்கொண்டவர்கள், கொள்கை நயவஞ்சகத்தனம். இன்னொன்று இருக்கிறது செயல் நயவஞ்சகத்தனம். அந்த செயல் நயவஞ்சகத்தனத்துக்கு அடையாளங்கள் நிறைய இருக்குது. அதில் எத்தனை குணம் இருக்குதோ அந்த அளவுக்கு நாம நிஃபாக்க நெருங்கி இருக்கிறோம் அல்லது தள்ளி இருக்கிறோம்னு அர்த்தம். அந்த செயல் நயவஞ்சகத்தனத்தில் ஒன்று என்ன? முனாஃபிக்குகள் அல்லாஹ்வை திக்ர் செய்ய மாட்டாங்க. லா யذ்குரூன அல்லாஹ இல்லா கலீலா. அப்போ கம்மியாக திக்ர் செய்கிறீங்கன்னா உங்கள்கிட்ட நிஃபாக் இருக்குன்னு அர்த்தம். கம்மியாக திக்ர் செய்கிறீங்கன்னா, சூரத்துல் முனாஃபிகூன் என்று குர்ஆனில் ஒரு சூரா இருக்குது. அதில் முனாஃபிக்குகள் பெருமானாரிடம் எப்படி நடக்கிறாங்க அப்படிங்கிறத அந்த ஆயத்தில் அல்லாஹ் தொடக்கத்திலிருந்து விவரிக்கிறான். இதா ஜாஅக்கல் முனாஃபிகூன், முனாஃபிக்குகள் உங்கள்கிட்ட வந்தால் எப்படி நடக்கிறாங்க? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முன்னால நயவஞ்சகர்கள் எப்படி நடக்கிறாங்க அப்படிங்கிறத விவரிச்சுட்டு வந்துட்டு அந்த சூறாவை அல்லாஹ் எப்படி முடிக்கிறான் தெரியுமா? யா அய்யுஹல்லதீன ஆமனு லா துல்ஹிக்கும் அம்வாலுக்கும் வலா அவுலாதுக்கும் அன் திக்ரில்லாஹ். ஈமான் கொண்ட மக்களே, உங்களுடைய செல்வங்கள் உங்களுடைய குழந்தைகள் அல்லாஹ்வுடைய திக்ரை விட்டும் தடுத்து விட வேண்டாம். முனாஃபிகீன்கள் என்ற சூறாவில் அல்லாஹ் திக்ரை கொண்டு தான் கடைசியாக முடிக்கிறான். அப்படியானால் திக்ருக்கும் நிஃபாக்குக்கும் சம்பந்தம் இருக்குது. உங்கள்கிட்ட திக்ர் அதிகமாக இருந்தால் நயவஞ்சகத்தனம் இல்லைன்னு அர்த்தம். திக்ர் கம்மியாக இருந்தால் நயவஞ்சகத்தனம் இருக்கிறது என்று அர்த்தம். இப்போ நான் சொல்லுவேன், கடைசியில் எப்படியெல்லாம் நம்முடைய திக்ர்கள் அமைந்திருக்க வேண்டும் என்பது குறித்த ஒரு குறிப்பை நான் கடைசியில் சொல்லுவேன். ஆக அருமையானவர்களே, அப்போ முனாஃபிக்குகளுடைய குணத்திலிருந்து நாம் தள்ளி இருக்கிறோன்னு சொன்னால் திக்ரு அதிகமாக இருக்கணும். நம்முடைய முன்னோர்கள் எல்லாம் திக்ர்கள் கணக்கு வழக்கு இல்லாமல் திக்ர், நம்மை போன்று அல்ல. குர்ஆன் ஓதுவாங்க, குர்ஆனும் ஒரு திக்ரு தான். காலித் இப்னு மஅதான் என்ற ஒரு சஹாபி, காலித் இப்னு மஅதான் என்கிற ஒரு பெரியவர், அவங்க ஒரு நாளைக்கு குர்ஆன் ஓதுவதல்லாமல் 40,000 தஸ்பீஹ் செய்வாங்க. அவங்க இறந்து அவங்கள குளிப்பாட்டுவதற்காக மக்கள் தயாகிற போதும் அவங்களுடைய ஆள்காட்டி விரல் மட்டும் அல்லாஹ் அல்லாஹ் என்று அசைந்து கொண்டே இருக்கிறது. அல்லாஹ்வை திக்ர் செய்யக்கூடிய மக்களுக்கு அல்லாஹ் இப்படியான அற்புதங்களை காட்டுவான். அதிகமாக திக்ர் செய்கிறவங்களுக்கு வேற வார்த்தை கூட வராதான். ஒரு கிதாபில் அழகான ஒரு சம்பவத்தை எழுதுறாங்க. பிலால் ரலியல்லாஹு அவர்கள் அல்லாஹ்வுடைய ஒருமையில் தௌஹீதில் ரொம்ப ரொம்ப இன்பம் அடைஞ்சதுனால
அவங்கள சுடுமணலில் கிடத்தி கொடுமைப்படுத்தும் போதும் அஹத் அஹதுன்னே சொன்னான் இல்லையா, நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். அப்போ மக்கா முஷ்ரிக்கீன்கள் சொன்னாங்க, ஒரே ஒரு தடவை லாத்து உஸ்ஸான்னு சொல்லப்பா, உன்னை விட்டுறோம், லாத்து உஸ்ஸான்னு சொல்ல, அவங்களுடைய கடவுள்கள் விட்டுறோன்னு சொல்லி. பிலால் சொன்னாங்களாம், என் வாயில லாத்து உஸ்ஸான் வர மறுக்குதுன்னு சொன்னாங்க, எனக்கு அந்த வார்த்தையே வரமாட்டிருக்குதுன்னு சொன்னான். உண்மையும் அதுதான். அப்போ அவர் சொல்ல நினைச்சா கூட அல்லாஹ்வுடைய உயர்ந்த மக்காம்ல திக்ர்ல அவர் இருந்தாரு, அவரே நினைச்சா கூட லாத்து உஸ்ஸான் வராது அவர் வாயில. சொன்னார், எனக்கு லாத்து உஸ்ஸான் சொல்ல முடியலன்னு சொன்னார். இப்போ அல்லாஹ்வை யார் அதிகம் திக்ர் செய்கிறாங்களோ அவர்களுக்கு வேறு வார்த்தையே வராது. மக்கத்துல் முக்கர்ரமால ஒரு பெண்மணி இருந்தாங்க, அவங்க ரொம்ப அதிகமாக திக்ர் செய்கிற பெண்மணி. மக்கள் எல்லாம் அந்த பெண்மணி எவ்வளோ திக்ர் செய்கிறாங்க என்றெல்லாம் என்னவெல்லாம் செய்வாங்க. சிலர் அந்த அம்மா ஒரு நாளைக்கு 1,00,000 தடவை திக்ர் செய்யுது என்றெல்லாம் எண்ணுவாங்க. ஆக மொத்தத்தில் நிறைய திக்ர் செய்யக்கூடிய பெண்மணி. அவங்க இறந்துட்டாங்க, வஃபாத் ஆகிட்டாங்க. பெண்களே இறந்தாலும் அடக்கம் செய்வது ஆண்கள் தானே, குடும்பத்து உறவினர்கள் அடக்கம் செய்வாங்க. அந்த அம்மாவை அடக்கம் செய்கிறதுக்காக வேண்டி கபரில் இறக்க போகிறாங்க. ஆண்கள் அடக்கம் செய்யக்கூடிய அந்த மக்கள் இருக்கிறாங்க இல்லையா, அவங்களுடைய கரங்களிலிருந்து அந்த அம்மாவுடைய ஜனாசாவை வேற யாரோ வாங்குறாங்க, கண்ணுக்கு தெரியல. கண்ணுக்கு தெரியாதோ யாரோ வாங்கி அந்த அம்மாவை கபூரில் அடக்கம் செய்கிறாங்க. மக்களுக்கு வேலையே இல்லை, எல்லாம் பார்க்குறாங்க, ஏதோ நடக்குது. ஆனால் யார் செய்கிறாங்க அவங்க கண்ணுக்கு தெரியல. இவங்கெல்லாம் அப்படியே திகைச்சு போய் நிற்கிறாங்க. இதெல்லாம் அல்லாஹ்வை யார் அதிக திக்ர் செய்கிறாங்களோ அல்லாஹாலா அவங்களுக்கு உலகத்திலேயே கொடுக்கக்கூடிய நிலைகள், அற்புதங்கள். துன்னூன் அல் மிஸ்ரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொன்னாங்க, உலகத்தில் இன்பம் என்பது திக்ரை கொண்டு தான். திக்ர் இல்லாத இன்பத்தான் இன்பம் என்னங்க, உலகம் இன்பம் இல்லை, திக்ரை கொண்டு தான் இன்பம். சொர்க்கத்தில் இன்பம் என்பது அல்லாஹ்வுடைய சந்திப்பில், உலகத்தில் இன்பம் என்பது திக்ரில் இருக்குது. சொர்க்கத்தில் அல்லாஹ்வுடைய லிகா இருக்குது, அதுதான் பேரின்பம். ஏன்னா சொர்க்கவாசிகள் அதை விட பெரிய இன்பத்தை அடையப் போவதில்லை என்பதாக சொன்னாங்க. அபு முஸ்லிம் அல் ஹவுலானி என்ற ஒரு சஹாபி, ரொம்ப பிரபலமான ஒரு தோழர். அவர் வாழ்க்கையில் பெரிய அற்புதங்களும் நடந்திருக்கு. அவரும் அதே மாதிரி தான், எந்நேரமும் அவருடைய நாவு திக்ரில் தான் இருக்கும். ஒரு முறை அவர் முன்னால் மக்கள் கேட்டாங்க, என்ன இவர் பைத்தியமான்னு கேட்டாங்க. அவர் காதில் விழுந்துருச்சு. அவர் சொன்னார், இது பைத்தியம் அல்ல, பைத்தியத்திற்கான வைத்தியம். மனித உள்ளங்கள் உலக ஆசையில் உலக மோகத்தில் பைத்தியமாக இருக்குது இல்லையா, அந்த பைத்தியத்திற்கான வைத்தியம்தான் திக்ர் என்று ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்லுவாங்க, அல்லாஹ்வை பற்றி பேசுங்க, அது உள்ளத்திற்கான மருந்து. மனிதர்களை பற்றி பேசாதீங்க, அது உள்ளத்திற்கு நோயின்னு சொன்னாங்க. மனிதர்களை பற்றி பேசுவது நோய், அல்லாஹ்வை பற்றி பேசுறது மருந்து. இமாம் ஸஹபி அவர்கள் இந்த சம்பவத்தை பதிவு செஞ்சுட்டு, இந்த வார்த்தையை பதிவு செஞ்சுட்டு சொல்லுவாங்க, என்ன ஆச்சரியம், நம்முடைய நிலைகள் எல்லாம் நாம் நோயை அதிகமாக வாங்கி கொட்டிக்கிறோம், நிவாரணத்தை நம்மளை விட்டும் தூரமாக்குறோம். நாம் யாரை பற்றி பேசுகிறோம், மனிதர்களை பற்றி தான் பேசுகிறோம். டீ கடையிலையும் சக மனிதர்களை பற்றி பேசுகிறோம், கல்யாண வீட்லையும் மனிதர்களை பற்றி பேசுகிறோம், ஜனாதாவுக்கு போனால் மனிதர்களை பற்றி பேசுகிறோம், அல்லாஹ்வை பற்றி பேசுகிறதே இல்லை. அல்லாஹ்வை பற்றி பேசினால் மருந்து, மனிதர்களை பற்றி பேசினால் நோய். நாம் அந்த நோயை தான் அதிகமாக இழுத்து கொண்டிருக்கிறோம்னு சொன்னான். இப்போ சொன்னனே அபு முஸ்லிம் ஹவுலானி, அவங்க வாழ்க்கையில் நடந்த அற்புதம் இது. அந்த பெருமானாருடைய காலத்தில் ஒரு 3 பேர் தங்களை நபின்னு வாதிட்டாங்க. அவர்கள் பொய்யர்கள். அதில் ஒருத்தன் அஸ்வதுல் அனசின்னு ஒருத்தன். இந்த அஸ்வதுல் அனசியால் அபு முஸ்லிம் ஹவுலானி பிடிக்கப்பட்டுறான். எப்படியோ அவங்க கையில் மாட்டிக்கிறாங்க. அவனுடைய சபைக்கு கொண்டு வரப்படுறாங்க. அவன் கேட்குறான், முஹம்மது அல்லாஹ்வுடைய தூதர் நம்புறியான்னு சொல்லி. ஆமாம், முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்வுடைய தூதர் தான் சொல்லி. அவன் கேட்குறான், தஷ்ஹது அன்னி ரசூலுல்லாஹ், நான் அல்லாஹ்வுடைய தூதர் என்று நீ சாட்சி சொல்லுவியான்னு சொல்லி. அவங்க சொன்னாங்க, நீ சொன்னது என் காதில் விழலன்னு சொன்னான். நீ சொன்னது என் காதில் விழலப்பான்னு சொன்னான். அவனுக்கு சரியான கோபம். சொன்னான், இவரை நெருப்பு மூட்டி தூக்கி போடுங்கன்னு சொன்னான். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமை போல ஒரு நெருப்பு குண்டத்தில் அவரை தூக்கி போடப்படுது. ஆனால் நெருப்பு அவரை எரிக்கல்ல, கரிக்கல்ல. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுக்கு எப்படி பர்தன் ஒ சலாமன், அது எந்த இடையூறையும் தராத குளிராக ஆனதோ அப்படிதான் அவரும் வெளியே வந்தார். இந்த நிலையை அவர் எதை கொண்டு அடைந்தார்? எல்லா சரித்திர நூல்களும் சொல்கிறது, அவர் ஒரு நொடி பொழுது கூட திக்ர் இல்லாமல் இருந்தது கிடையாது. திக்ர் செய்யக்கூடாத சில இடங்கள் இருக்குது, அது வேற. அவர் சாதாரணமாக திக்ர் செஞ்சுக்கிட்டு தான் இருப்பார்.
அந்த திக்ரு தான் அந்த நெருப்பு குண்டத்திலும் கூட அவரை பாதுகாக்குது இல்லையா? இப்போ உலகம் பூரா நெருப்பை பற்றி தான் பேசிகிட்டு இருக்கிறாங்க, அமெரிக்க நெருப்பை பற்றி தான் பேசுகிறாங்க இல்லையா? பேசுகிறதெல்லாம் அதை பற்றி தான். இமாம் ஜாஃபர் சாதிக் அவர்கள் அழகா சொன்னாங்க, எந்தெந்த நேரத்தில் எதை எதை செய்ய வேண்டும் அப்படின்னு சொன்னாங்க. ஜாஃபர் சாதிக், இதா ஜாஅக மா துஹிப்பு, உலகத்தில் நீ விரும்பக்கூடியது நடந்தால் அல்ஹம்துலில்லாஹ் அதிகமாக சொல்லு. உலகத்தில் நீ வெறுக்கக்கூடியது நடந்தால் லா ஹவுல வலா குவத்த இல்லா பில்லாஹ் சொல்லு. விரும்பத்தகாதது நடந்தால் லா ஹவுல சொல்லுங்க. வாழ்வாதாரம் தடைபட்டார், வியாபாரம் எல்லாமே சிக்கலாகவே இருக்குதா, இஸ்திக்ஃபார் அதிகமாக செய்யுங்க. இவ்வளோ அழகான விஷயம். பிடித்தமானது நடந்தால் அல்ஹம்துலில்லாஹ், விரும்பத்தகாதது நடந்தால் லா ஹவுல வலா குவத்த இல்லா பில்லாஹ் இல்லையா? அந்த நெருப்புன்னு எல்லாரும் பேசி என்ன செய்ய முடியும்? அல்லாஹ்வுக்கு முன்னால் எந்த விஞ்ஞானமும் எந்த சக்தியும் எந்த சர்வாதிகாரியும் தோத்து போயிடுவான். அதான் காட்டுது. நாம் என்ன லா ஹவுல வலா குவத்த இல்லா பில்லாஹ், அது நமக்கு நடக்காமல் இருக்கிறது. லா ஹவுலவை பற்றி நாம் பல தடவை சொல்லியிருக்கிறோம் இல்லையா? சொல்லுவாங்க, அல்லாஹ்வுடைய அர்ஷ் இருக்கிறது, அந்த அர்ஷை சுமக்கிற ஆற்றல் யாருக்குமே இல்லை, மலக்குமார்களுக்குமே இல்லை அல்லாஹ்வுடைய அர்ஷை சுமக்கிறதுக்கு. ஆனால் அல்லாஹ்வுடைய அர்ஷை 8 பேர் சுமக்கிறாங்க. அந்த 8 பேருக்கு அல்லாஹ்வுடைய அர்ஷை சுமக்கிற சக்தி எதை கொண்டு கிடைக்குதுன்னா லா ஹவுல வலா குவத்த இல்லா பில்லாஹ். இந்த லா ஹவுல விட்டாங்கன்னா அல்லாஹ்வுடைய அர்ஷை சுமக்க முடியாது. உங்களால் செய்ய முடியாத காரியத்தையும் செய்வது எளிதாக வேண்டுமானால் லா ஹவுல வலா குவத்த இல்லா பில்லாஹ் ஓதுங்க. அப்போ இமாம் ஜாஃபர் சாதிக் அவர்கள் அழகா சொன்னாங்க, சந்தோஷமான காரியங்கள் நடக்கும்போது அல்ஹம்துலில்லாஹ் சொல்லுங்க, விரும்பத்தகாத காரியங்கள் நடந்தால் லா ஹவுல சொல்லுங்க. வாழ்க்கையில் தடைகளாக இருக்குதா, எங்கே போனாலும் தடையாக இருக்குது, ரிஸ்குடைய தடையாக இருக்குதா, இஸ்திக்பார் செய்யுங்க, அந்த தடைகள் நீங்கி விடும் என்று சொன்னாங்க. அருமையானவர்களே, அல்லாஹ் உங்களுக்கு நல்லதை நாடுவதற்கு அடையாளம் என்ன? நீங்கள் திக்ரு செய்யக்கூடிய அடியானாக இருப்பீங்க. அல்லாஹ் உங்களுக்கு நல்லதை நாடுறான்னு சொன்னால் என்ன அர்த்தம்? திக்ரு நீங்கள் செய்கிறீங்கன்னு அர்த்தம். யார் அதிகம் திக்ரு செய்கிறாங்களோ அவங்கள அல்லாஹ் விரும்புகிறான்னு அர்த்தம். எனவே திக்ரு செய்யக்கூடியவர்களை நாம் லேசாக நினச்சிடக்கூடாது, லேசாக என்ன செஞ்சிடக்கூடாது, அவங்கள இடம் போட்டக்கூடாது. ஏன்னா அல்லாஹ்வுக்கு பிரியம் இருக்க போய் தான் அவங்க நாவிலிருந்து அல்லாஹத்தாலா திக்ரு அதிகமாக செய்ய வைக்கிறான். ஹஜ்ரத் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அவர்கள் சொன்னாங்க, ராத்திரி படுக்கைக்கு செல்கிற போது நீங்கள் திக்ரு செய்யாமல் படுத்தீங்க, ஷைத்தான் உங்கள் மீது சிறுநீர் கழிக்கிறான்னு சொன்னாங்க. நாம் இன்றைக்கு இரவு நேரங்களில் எல்லா காலத்திலையும் பலவிதமான தவறுகள் இருந்தாலும் குறிப்பாக என்ன, எல்லாம் ஃபோனை பார்த்துட்டு அப்படியே தான் படுக்கிறாங்க. எல்லார் கையிலையும் இந்த ஃபோனு தான், எல்லா நிலைகளிலும் ஃபோனு தான். குர்ஆன் எல்லா நிலைகளிலும் திக்ர சொல்லுது. எது குர்ஆன் அல்லாஹ் கியாமன், நின்ற நிலையிலும் திக்ரு தான், குஊதன் உட்கார்ந்த நிலையிலும் திக்ரு தான், வ அலா ஜுனூபிஹிம் படுத்த நிலையிலும் திக்ரு தான். பெருமானாருடைய வாழ்க்கை அப்படிதான் இருந்துச்சு. இன்னைக்கு இந்த ஆயத்தை அப்படியே மாற்றிக்கணும். எல்லா நிலைகளிலும் ஃபோன், நின்னாலும் ஃபோனு தான், உட்கார்ந்தாலும் ஃபோனு தான், படுத்தாலும் ஃபோனு தான், தொழுகைக்கு வந்தாலும் ஃபோனு தான், டாய்லெட்டுக்கு போனாலும் ஃபோனு தான். அப்படியே முசீபத்தாக எல்லார் கையிலையும் படுக்கும் போதும் ஃபோனு தான். சொன்னாங்க இப்னு மஸ்ஊத் அவர்கள், திக்ரு இல்லாமல் படுத்தீங்க ஷைத்தான் மூத்திரம் கழிச்சிடறான்னு சொன்னாங்க. அல்லாஹ் பாதுகாக்கணும். நம்மில் எத்தனை பேருடைய உடல்கள் இரவுல நஜிஸாயிட்டு இருக்குது, அது யாரால? ஷைத்தானுடைய மூத்திரத்தால. எவ்வளோ அசிங்கம் இது, எவ்வளோ கேடுகட்ட விஷயம் இது. அவன் இரவுல படுக்கும்போது இந்த முசீபத்தை தள்ளி வைங்க, தூரமாக வைங்க, திக்ரு செய்யுங்க. ஹதீஸில் வந்த எவ்வளோ அழகான திக்ருகள் படுக்கும்போது நம்முடைய வாழ்க்கையில் எவ்வளோ வயசு போயிடுச்சு, ஏதோ ஒரு துவாவை எங்கேயாவது ஜமாத்தில் வேற எங்கேயாவது ஒரே ஒரு துவாவை காலம் கூட பிடிச்சிருப்போம். அல்லாஹும் பிஸ்மிகா அமூத்து வஹையா, குறைஞ்சது அதையாவது விட்டுறாதீங்க, குறைஞ்சது அதையாவது விட்டுறாதீங்க. அது ஒன்றும் வச்சிருக்கிறோம். இல்லைன்னா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் படுக்கும்போது ஓதியவை அது நம்ம யாருக்கும் சக்தி இல்லை. அவங்க ஓதுறதெல்லாம் பெரிய பெரிய துவாக்கள் எல்லாம் ஓதுவாங்க இல்லையா? அது என்ன, ஒரு சிலது நான் கடைசியில் சொல்கிறேன். குறைஞ்சபட்சம் ஏதாவது ஒரு திக்ரில் படுக்கணுமே தவிர, படுக்கும் போதும் கெட்ட விஷயங்களை கேட்குறோம், தகாத விஷயங்களை கேட்குறோம். கெட்ட விஷயம்னா வெறும் ஆபாசம் மட்டும் இல்லை, அரசியல் நாட்டு நடப்புகள், என்ன பிரயோஜனம் இருக்குது, அதில் என்ன அர்த்தம் இருக்குது? இந்த விஷயத்தை கேட்டுட்டு நாம் படுத்தோன்னு சொன்னால் நம்முடைய உறக்கங்களில் நல்ல கனவுகள் எப்படி வரும்? அப்போ கெட்ட கனவுகளும் அச்சுறுத்தக்கூடிய கனவுகளும் தான் வரும். அப்போ சொன்னாங்க, இரவில் நீங்கள் அப்படி படுக்காதீங்கன்னு சொல்லி. இமாம் ஹசன் பஸ்ரி ரஹிமஹுல்லா அவர்கள் சொன்னாங்க, 3 விஷயத்தில் ஒரு முஸ்லிமுக்கு இன்பம் கிடைத்தாக வேண்டும். இந்த 3ல் இன்பம் கிடைக்கலன்னு சொன்னால்
பயந்து கொள்ளுங்கள், உங்களுடைய இதயத்திற்கு திரை போட்டு மூடப்பட்டு விட்டது. 3ல் கண்டிப்பாக ஒரு முஸ்லிமுக்கு இன்பம் இருக்கணும்னு சொல்லி, முதலாவது என்ன அப்படின்னு சொன்னால், தொழுகையில் இன்பம் இருக்கணும், திக்ரில் இன்பம் இருக்கணும், திக்ரில் இன்பம் இருக்கணும், குர்ஆன் ஓதுவதில் இன்பம் இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி. ஈசா அலைஹிஸ்ஸலாம் தன் சீடர்களை பார்த்து சொன்னாங்க, அல்லாஹ்ட்ட அதிகமாக பேசுங்கன்னு சொன்னாங்க. இப்போ கேட்டாங்க ஈசா அலைஹிஸ்ஸலாம்கிட்ட, அல்லாஹ்வுடைய தூதர் அவர்களே, அல்லாஹ்ட்ட பேசுகிறதா, எப்படி பேசுறது? சொன்னாங்க, தனிமையில் திக்ர் செய்வது தான் அல்லாஹ்ட்ட பேசுறது. எங்கெல்லாம் தனியாக இருக்கீங்களோ அல்லாஹ்ட்ட திக்ர் செய்யுங்க, அல்லாஹ்விடம் பேசுவது போல நீங்கள் உணர்வீர்கள் என்பதாக சொன்னாங்க. திக்ர் இல்லைன்னா சக்தி இழந்துருவோம், திக்ர் தான் சக்தி. பல நல்லடியார்கள் உணவுகள் மூலமாக உடலுக்கு சக்தியை தேடுறதை விட திக்ரை கொண்டு சக்தியை தேடுதான். நமக்கு அந்த நம்பிக்கை இல்லை. நாம் ஊட்டச்சத்துள்ள உணவுகளை சாப்பிட்டா சக்தியை நம்புகிறோம் இல்லையா? நல்லவர்கள் அப்படி இல்லை, அவங்களுடைய சக்தி என்ன, திக்ரில் தான். பல சாலிஹின்கள் நல்லவர்கள் எல்லாம், ஜுனைதுல் பக்தாதி ரஹிமஹுல்லா, இன்னும் பிறவர்கள்லாம் சொல்லுவாங்க, திக்ரு தான் உணவு. ஏன்னா திக்ரை கொண்டு ரூஹு பலமாயிடும். ரூஹு பலமாயிடுச்சுன்னு சொன்னால் உடலுக்கான உணவு தேவை குறைஞ்சிரும். இது ஆன்மீகத்தினுடைய ஆழமான பாதை. காசிம் நானூத்தவி ரஹிமஹுல்லா சொன்னாங்க, 6 மாதம் சாப்பிடாம இருந்தால் கூட என்னால் உயிர் வாழ முடியும் திக்ரை கொண்டுன்னு சொன்னாங்க. 6 மாதம் உயிர் வாழ முடியும், ஒரு ரூமில் அடைச்சி வைங்கன்னு சொல்லி. அவங்க தயானந்த சரஸ்வதின்னு அந்த நேரத்தில் இந்துக்களுடைய ஒரு பெரிய அறிஞர் இருந்தார். அவர் காசிம் நானூத்தவியை ஒரு விவாதத்துக்கு கூப்பிட்டார். என்ன விவாதம் தெரியுமா? ஆச்சரியமான விவாதம். நம்ம 2 பேரில் அதிகமாக யார் சாப்பிட்றாரோ அவருடைய மதமே உண்மையான மதம். சாப்பாட்டு போட்டி கூப்பிடுறார். காசிம் நானூத்தவி சொன்னாங்க, சாப்பிடுவதில் மனிதனுடைய கமால், உன்னத நிலை சாப்பிட்றதுல கிடையாது. சாப்பிட்றதுல போட்டி போடணும்னா அவரை போய் யானையோடு போட்டி போட சொல்லுங்க. சாப்பிட்றதுல போட்டி போடணும்னா அவரை போய் மிருகங்களோடு போட்டி போட சொல்லுங்க. நான் கூப்பிட்றேன், சாப்பிடாம இருக்கிறதுக்கு போட்டிக்கு தயாரான்னு கேளுங்க. 6 மாதம் சாப்பிடாம இருக்கணும், 2 பேரையும் தனித்தனியாக ஒரு ரூமில் அடைச்சி வைங்க, 6 மாதத்திற்கு பிறகு தரங்க. யார் உயிரோடு இருக்கிறாரோ அவருடைய மார்க்கம் சத்தியம், யார் செத்து போயிட்டாரோ அவருடைய மார்க்கம் அசத்தியம். போட்டிக்கு தயாரான்னு கேளுங்க. அவர்கிட்ட எப்படி பதில் வரும்? அவரிடமிருந்து எந்த பதிலும் இல்லை. அப்போ ஆன்மீக அந்த சாப்பாடு இருக்கு இல்லையா, அதான் திக்ரு. அந்த திக்ரை கொண்டு ஆன்மா பலமடையும் போது உணவுக்கான தேவைகள் குறைஞ்சிரும். அல்லாம இப்னு கையம் ரஹிமஹுல்லா சொன்னாங்க, நான் காலை மாலை ஓதி வருகிற இந்த திக்ருகளை நிறுத்திட்டேன்னு சொன்னால் என்னால் நடக்க முடியாது, என் சக்தி நான் இழந்துருவேன். அவங்களுடைய நம்பிக்கை சாப்பாட்டில் இல்லை. நம்ம சாப்பாட்டை சொல்லுவோம், இதை சாப்பிட்லன்னா என்னால் முடியாதுங்க. அவங்க சொல்கிறாங்க, இந்த திக்ரை நான் விட்டுட்டேன், என்னால் என்னுடைய உடல் பலவீனம் அடைஞ்சிரும், என்னுடைய உடல் சக்தி இழந்துரும்னு சொன்னாங்க. இப்னு தீமியா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி, இப்னு கையிமுடைய ஷேഖ്, அவங்க காலையில் ஃபஜ்ர் தொழுதுட்டு திக்ரில் உட்கார்ந்துருப்பாங்க. பல நேரங்களில் இந்த டைம் தாண்டிடும், காலையில் ஒரு 11 மணி வரைக்கும் உட்காந்துருவார். மாணவர்கள் சொல்லுவாங்க, இன்னைக்கு காலை உணவே நீங்கள் சாப்பிடலையே. இல்லைப்பா சாப்பிட்டுட்டோம், காலை உணவு இன்னைக்கு திக்ரு தான் உணவு, திக்ரு தான் இன்னைக்கு சாப்பாடு முடிஞ்சிருச்சுன்னு சொல்லுவாங்க. அருமையானவர்கள், இதுதான் உண்மையான இன்பமே தவிர உணவுகள் பானங்கள் மூலமாக கிடைக்கிற இன்பம் என்பது சொற்ப இன்பம். அது நாற்றமாக கழிவாகத்தான் வெளியேறும். திக்ரை கொண்டு ஆன்மா பரிசுத்தம் அடையுது, திக்ருனால ஆன்மீக பலம் கிடைக்கிறது என்பதை நம்முடைய அறிஞர் பெருமக்கள் இந்த விஷயங்கள் வழியாக உணர்த்தினாங்க. அருமையானவர்களே, ரமதானுக்கு முன்னால் உள்ளத்தை நாம் பக்குவப்படுத்தணும் என்பதற்கு தான் நாம் இந்த தலைப்புகளை எடுத்து பேசுகிறோம். ரமதானில் நம்முடைய அமல்கள் சீராகுவதற்காக ரமதானுக்கு ஏன் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ரஜபுடைய பிறையை கண்டதும் ரமதானை ஞாபகப்படுத்துகிறாங்க. பாரிக் லனா ஃபி ரஜபி வ ஷஅபான். இப்போ ரமதானுக்கு முன்னால் ஆயத்தமாகணும். ரமதான் வரும்போது அமல் செய்ய துவங்கினால் எந்த அமலும் இருக்காது. நல்லடியார்கள் துவா செய்வாங்க, அல்லாஹும்ம சல்லிம்னி லி ரமதான், யா அல்லாஹ் ரமதானுக்காக என்ன ஆரோக்கியமாக வச்சிரு, ரமதானுக்கு நான் ஆரோக்கியமாக இருக்கணும். வ சல்லிம் லனா ரமதான். அதே போல தான் ரமதானில் எந்த விதமான வேறு பாதிப்புகள் வராமல் ரமதானை எங்களுக்கு சலாமத்தாக்கு. வ தஸல்லமு மின்னி முத்தகப்பலா. ரமதானுடைய அமல்களை ஏற்றுக்கொள். ரமதானுக்கு முன்னால் துவா செய்ய ஆரம்பிச்சிருவாங்க. இந்த துவாக்களை எல்லாம் அருமையானவர்களே, ரமதான் நெருக்கத்தில் அமல்களை ஆரம்பிப்பதல்ல, இப்போது இருந்தே நம்முடைய உள்ளங்களை பரிசுத்தப்படுத்துவது. அந்த பரிசுத்தப்படுத்தக்கூடிய அமல்களில் உன்னதமானது தான் திக்ர் என்பது. திக்ரை பற்றி எவ்வளவு வேணாலும் பேசலாம். குர்ஆன் இந்த ஒரு வணக்கத்தை தான் அதிகம் திக்ர் செய்யுங்கள், இதை ஒன்று தான் அதிகம் செய். உதுகுருல்லாஹ திக்ரன் கஸீரா.
அதிகமாக திக்ர் செய்யுங்க. வذாக்கிரீன் அல்லாஹ கஸீரா, அல்லாஹ்வை அதிகம் திக்ர் செய்கிற ஆண்கள், அதிகம் திக்ர் செய்கிற பெண்கள் சொல்றாங்க. அருமையானவர்களே, அதிகமாக திக்ர் செய்யறதுனா என்ன? அதிகமாக திக்ர் செய்வதுனா என்ன? அதில் பல படித்தரங்களை உலமாக்கள் சொன்னாங்க. அதில் ஒரு படித்தரம் என்னன்னா, எல்லா நிலைகளுக்கும் என்னெல்லாம் இருக்குதோ திக்ர்கள், என்னெல்லாம் ஓதணும்னு வந்திருக்கோ அதையெல்லாம் ஓதிருங்க. காலை மாலை என்னென்ன திக்ர்கள் செய்யணும்னு சொல்லப்பட்டிருக்கோ அதையெல்லாம் செஞ்சிருங்க. இதை செஞ்சுட்டா அவர் அதிக திக்ரு செய்கிறவர். எல்லா நிலைக்குன்னா என்ன? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எந்த ஒரு நிலைக்கும் ஒரு திக்ரை சொல்லித்தராமல் இருந்திருக்கிறாங்களா? யோசிச்சு பாருங்க. நீங்கள் ஒது செய்ய ஆரம்பித்தான் திக்ரு தான். ஒது செய்ய ஆரம்பிக்கும் போது பிஸ்மில்லா வல்ஹம்துலில்லாஹ்னு திக்ர் இருக்குது. ஒதுவுக்கு நடுவில் பெருமானார் திக்ர் செய்வாங்க. அல்லாஹும்ம ஃபிர்லி தம்பி ஓசி அலி ஃபி தாரி ஒபாரிக் லி ஃபி ரிஸ்கி. ஒதுவை முடிச்சா திக்ர் செய்வாங்க. அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் ஓதுவாங்க. சுப்ஹானக அல்லாஹும்ம வ பிஹம்திக அப்படிங்கிற ஒரு துஆ ஓதுவாங்க. சொன்னாங்க, ஒதுவை முடிச்சிட்டு இந்த சுப்ஹானக அல்லாஹும்ம வ பிஹம்திக யார் ஓதுறாங்களோ அவருடைய அமல் முத்திரையிடப்படும். முத்திரையிடப்படும்னா என்ன அர்த்தம்? அவர் என்ன பாவம் செஞ்சாலும் இந்த அமல் மட்டும் அழியாது, அப்படியே தான் இருக்கும். அதனுடைய நன்மையை மறுமையில் பார்க்குற வரைக்கும். அப்போ என்னங்க, எந்த இடத்திலும் பெருமானார் ஒரு திக்ரை சொல்லாமல் இல்லை. பள்ளிக்குள் வர்றீங்களா, பிஸ்மில்லா வஸ்ஸலாமு அலா ரசூலில்லா அல்லாஹும்ம ஃபிர்லி தம்பி வஃப்தஹ் லி அப்வாப ரஹ்மத்திக். வெளியே போறீங்களா, துஆ இருக்குது. அப்போ அதிக திக்ர் செய்கிறவர் யாருன்னா, எந்தெந்த இடங்களில் என்னென்ன துஆ செய்யுமாறு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்களோ அதை கடைபிடிப்பது. காலை மாலை அதுக்காறுகளில் ஏதாவது திக்ர் செய்கிறது, இதையெல்லாம் செஞ்சா அவர் அல்லாஹ்வை அதிகம் திக்ர் செய்கிறவர். இது குறைஞ்சபட்ச படித்தரமா? குறைஞ்சபட்ச படித்தரம் இது, புரியுங்களா? உயர்ந்த படித்தரனா நான் சொன்ன மாதிரி ஒரு சஹாபி வருவாங்க. யா ரசூலல்லாஹ், எனக்கு இஸ்லாத்தின் சட்டதிட்டங்கள் எல்லாம் கடினமாக இருக்குது, நான் எப்போதும் செய்கிறதுக்கு ஒரு அமலை சொல்லுங்க அப்படின்னு கேட்டபோது சொன்னாங்க, லா யஸாலு லிசானுக ரத்பம் பிதிக்ரில்லாஹ், உன்னுடைய நாவு எப்போதும் அல்லாஹ்வுடைய திக்ரில் திளைத்திருக்கட்டும். அறிஞர்கள் சொல்லுவாங்க, ஒரு முஸ்லிமுடைய நாவு இந்த மூணில் ஏதாவது ஒன்றை தவிர நாலாவதுல இருக்கக்கூடாது. ஒன்று கற்பது, கற்றுக் கொடுப்பது, அல்லது அல்லாஹ்வுடைய வல்லமைகளை சிந்திக்கிறது. இந்த ரெண்டு இல்லைன்னு சொன்னால் திக்ரு தான். நல்லவர்கள் அப்படிதான் ஹதீஸ் பாடம் நடத்துவாங்க, ஒரு சின்ன கேப்பு கிடைச்சா திக்ர் செய்வாங்க. இமாம் இப்னு சீரின் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி மாபெரும் ஹதீஸ் கலை அறிஞர், அவங்க கனவுக்கு விளக்கம் சொல்வதில் வல்லுனர் அவர்கள். அவங்கள பற்றி சொன்னாங்க, பாடம் நடத்திக்கிட்டே இருப்பாங்க, பாடத்தை நிறுத்தி கொஞ்ச நேரம் ஏதாவது சின்ன கேப் இடைவெளி விடுவோம் இல்லையா, சுப்ஹானல்லாஹில் அஸீம் சுப்ஹானல்லாஹி வ பிஹம்தி. அவங்க மாணவர் சொல்கிறாங்க, இந்த திக்ரை காதில் நாங்கள் கேட்டுக்கிட்டே இருப்போம், நாங்கள் இடையில பேசுவோம், மற்ற வேலைகளை செய்வோம். ஆனால் எங்களுடைய ஆசிரியர் ஹதீஸை நடத்துகிற நேரம் அல்லாத மற்ற நேரத்தில் சுப்ஹானல்லாஹ் இதை தவிர அவங்கள்ட்ட இருந்து எதுவுமே வராது. யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவங்கள பற்றி சொல்லுவாங்க, கடல்ல உள்ள மீன்கள் கூட கொஞ்ச நேரம் திக்ர் செய்யாமல் இரவில் தூங்கிவிடும், தவளைகள் கூட கொஞ்ச நேரம் கத்தாமல் இருந்து விடும். ஆனால் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் திக்ர் செய்யாமல் இருந்தது கிடையாது. கிணத்துல எப்போ அவங்க போடப்பட்டாங்களோ அப்போ இருந்து ஆரம்பிச்சாங்க திக்ரை. அந்த திக்ர் தான் அவங்கள காப்பாத்துச்சு. ஹதீஸ்ல வருது, யஹ்ஃபதில்லாஹ யஹ்ஃபதுக, நீ அல்லாஹ்வை பாதுகாத்தால் அல்லாஹ் உன்னை பாதுகாப்பான். யூசுப் அலைஹிஸ்ஸலாம் இந்த திக்ரை விடல்ல, எல்லா சோதனையிலிருந்தும் அல்லாஹ் அவர்களை பாதுகாத்தான். அருமையானவர்களே, நம்முடைய வாழ்க்கையில் பரக்கத்தில்லாமை, உடல் ரீதியான நோய்கள், மன நெருக்கடிகள், ஆட்சியாளர்கள் தொல்லைகள், இதெல்லாம் முஸ்லிம்கள் திக்ரை விட்டும் தூரமாக இருக்கிறோம். நம்ம என்ன தொழுகிறோம்? கடமையான தொழுகையை தொழக்கூடியவர்களும் கம்மி. அதில் எவ்வளவு உள்ளச்சத்தோடு தொழுகிறோம் யோசிச்சு பாருங்க. திக்ர் செஞ்சாதான் தொழுகையில் இன்பம் கிடைக்கும், திக்ர் செஞ்சாதான் நோன்புல இன்பம் கிடைக்கும். நம்முடைய வணக்கங்கள் அனைத்திலுமான இன்பத்தை பெறதான் திக்ர் செய்யுங்க. அதனால தான் அல்லாஹ் உதுக்குருல்லாஹ் திக்ரன் கஸீரா, அந்த திக்ரில் முதன்மையானது குர்ஆன். குர்ஆனும் திக்ரு தான். அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொல்லுவாங்க, கான ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யذ்குருல்லாஹ அலா குல்லி அஹ்யானி, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எல்லா நிலைகளிலும் அல்லாஹ்வை திக்ர் செய்வாங்க. எவ்வளவு திக்ர்கள், எவ்வளோ அழகான இஸ்திக்பார்கள். இஸ்திக்பாரில் ஒரு இஸ்திக்பாருக்கு பெருமானார் பேர் வைப்பாங்க, சையதுல் இஸ்திக்பார். இது எல்லா இஸ்திக்பாருக்கும் தலைவர், இதான் அமீர். வாரத்தில் ஜும்மா, வார நாட்களுக்கு அமீராக இருக்குது. ஒவ்வொன்றுக்கும் ஒரு தலைமை இருக்குது இல்லையா?
இஸ்திக்ஃபார்களில் ஒரு இஸ்திக்ஃபார் சையதுல் இஸ்திக்ஃபார். இரவுல அதை போதுனீங்கன்னா காலையில் எழுந்திருக்கும் போது மௌத்தாயிட்டாரா நேராக சொர்க்கம் போவார், காலையில் ஓதுனாரா மாலையில் இல்லை சொர்க்கம் போயிடுவார். அந்த மாதிரி சின்ன திக்ர்களும் இருக்குது, பெரிய திக்ர்களும் இருக்கு. காலையிலிருந்து மாலை வரைக்குமான உத்தரவாதம். அந்த சையதுல் இஸ்திக்ஃபாருடைய ஆரம்பம் தான் அல்லாஹும்ம அன்த ரப்பி லா இலாஹ இல்லா அன்த் ஹலக்தனி வ அன அப்துக வ அன அலா அஹ்திக வ வஅதிக மஸ்ததஅத்துன் ஆரம்பிக்கிற திக்ர். அருமையானவர்களே, அறிஞர்களிடமிருந்து அழகான திக்ருகளை கற்றுக்கொள்ளுங்க, திக்ருகளை எழுதி கேளுங்க, திக்ருகளை காலை மாலை அதிகம் செய்யுங்க. இல்லாமல் அல்லாஹ் எல்லா நெருக்கடிகளிலிருந்தும் நமக்கு நிம்மதியை தருவான் இல்லையா? ஒரு பக்கம் அமெரிக்காவில் நடந்த சோதனைகள் அதை பற்றி உலகம் பேசுது, இன்னொரு பக்கம் இஸ்லாமிய உலகுக்கு பல நல்ல செய்திகள் அல்லாஹுடைய அருளால் வந்து கொண்டும் இருக்கு. இந்த ரமதான் இன்ஷா அல்லாஹ் முஸ்லிம்கள் எல்லோருக்குமே பிரச்சனைகள் இல்லாத ரமதானாக இருக்கும் என்று நாம் நம்பிக்கை வைக்கிறோம். சிரியாவில் ஒரு பெரிய கொடுங்கோலம் இருந்தான், 50 வருஷம். அவன் ஷியா பிரிவை சார்ந்தவன். அந்த நாட்டு மக்களுக்கு அவன் கொடுத்த சித்திரவதைக்கு அளவே கிடையாது, அவ்வளவு கொடுமைகள். அந்த நாட்டிலிருந்து மக்கள் மட்டுமல்ல, உலமாக்கள் எல்லாம் ஹிஜ்ரத் பண்ணி போயிட்டாங்க வேற ஊர்களுக்கு. சிரியா அறிஞர்களுடைய நகரம், பெரும் பெரும் அறிஞர்கள் வாழ்ந்த ஊர். இன்றைக்கு அல்லாஹ்வுடைய கிருபையில் அவன் நாட்டை விட்டு ஓடி போயிட்டான். எல்லா மக்களும் அங்கே திரும்புகிறாங்க, உலமாக்களும் அந்த நாட்டுக்கு திரும்பி வர்றாங்க. ஒரு உம்மத்துக்கு கிடைச்ச ஒரு பெரிய சுப செய்தி. சிரியா இன்றைக்கு அது வலம் செய்யப்பட்ட ஒரு நகரம். அல்லாவே பாரக்னா ஹவுலஹுங்கிறான். பைத்துல் முக்தஸ்லாம் சிரியாவை சார்ந்தது தான். அதை இன்னைக்கு கூறு போட்டு பிரிச்சுட்டாங்க. அல்லாஹ் குரானில் எங்கெல்லாம் இந்த ஷாமை பற்றி சொல்லுவானோ பரக்கத்து செய்யப்பட்ட பூமின்னு தான் சொல்லுவான். அது ஒரு பக்கம் அல்லாஹ்வுடைய கிருபையில் அங்குள்ள முஸ்லீம்கள் வளமாக இப்போ இருக்கிறாங்க. இன்னொன்று கஸ்தால நிறுத்தப்பட்ட ஒரு போர் நிறுத்தம் இல்லையா? அந்த நகரத்தையே அழித்து நாசமாக்கிட்டாங்க. எதுவாக இருந்தாலும் போர் நிறுத்தப்பட்டிருப்பது மகிழ்ச்சி. அந்த மக்கள் இனிமேலாவது வளமான வாழ்க்கையை வாழட்டும். அல்லாஹ் அவங்களுடைய நெருக்கடிகள் கஷ்டங்களை எல்லாம் துடைத்து இழந்த வீடுகளை எல்லாம் அவங்களுக்கு அல்லாஹ் பன்மடங்காக திருப்பி கொடுப்பானாக. எல்லா முஸ்லிம்களுக்கும் வாழ்க்கையிலே வளத்தையும் நலத்தையும் தருவானாக. வரக்கூடிய ரமதானை எல்லா முஸ்லிம்களுக்கும் ஆரோக்கியத்தோடு நல்லறங்கள் ஏராளமாக செய்யக்கூடிய தௌஃபீகோடு அடைய செய்வானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.